வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இந்த அவமானம் அப்படின்ற ஒரு இதை கண்டிப்பாக எல்லாருமே சந்தித்து தான் வந்திருப்போம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்த பழைய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி கஷ்டத்தோடு படிப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டு படித்தாலும் டிஎன்பிஎஸ்சி பற்றி என்னன்னே தெரியாதவங்க, இன்னமா நீ படிச்சிட்ருக்க, ஸோ இன்னமா நீ வேலைக்கு போகலை, ஏதாவது வேறு வேலைக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சொல்லி நம்ம இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்னஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எல்லாமே கொஞ்சம் குறையிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே நம்மளை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய அது அதிகமான பேர் தான் டீமோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம லைஃப்பை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் தான் பொறுமையாக இருக்கணுமே தவிர்த்து நம்மளுடைய செயல்பாடுகள் பொறுமையாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அவங்க நம்ம பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளுடைய மௌனமாக தான் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம எப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம மௌனமாக இருந்துட்டு நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நம்ம எதுக்காக மௌனமாக இருந்தோம் அப்படின்றக்கான ஆன்சரை அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொல்லும். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி உங்களை டீமோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்காதீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கனவான அந்த டிஎன்பிஎஸ்சி வேலை உங்களுக்கான ஆன்சர் அவங்கக்கிட்ட அதுவே சொல்லும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத கிளியராக டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிவிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆமை போல் என்னுடைய இலக்கை போய் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற ஒன்றை அடைஞ்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜிகேக்கு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு தான் இருக்குது. நேற்று தான் தமிழுக்குரிய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஜிகேக்கு ஆல்ரெடி 7 டெஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ 8வது டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்ற பற்றியும், ஸோ நேற்று தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ண உங்களுக்கு இந்த ஜிகே டெஸ்ட்டு 8வது டெஸ்ட்டுக்குரிய டெஸ்ட்லேருந்து தான் ஃபாலோ ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய 7 டெஸ்ட்டுக்குரிய கொஷின் உங்களுக்கு நான் பின்னாடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த 8வது டெஸ்ட்டிலேருந்து தான் தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ண உங்களுக்கும், அதே போல் ஆல்ரெடி ஜிகே டெஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 8வது டெஸ்ட்டிலேருந்து தான் காமனாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 8வது டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன, எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த 7 டெஸ்ட்டு வரைக்கும் நம்ம எந்த புக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு நம்ம முடிச்சாச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன மட்டும் இன்னும் கவர் பண்ணல அப்படின்னா ஜாகிரபி மட்டும்தான் கவர் பண்ணல. மித்தபடி ஹிஸ்ட்ரி, இந்திய அரசியல் அமைப்பு, தென் எக்கனாமிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. ஜிகேல பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டை முடிச்சாச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தபடியாக 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 டேர்ம் புக்ஸ் இருக்குது. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம், அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேர்ம் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வால்யூம். இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2020 எடிஷன் கிடையாது, 2019 2019 எடிஷன் புக்கு. அதில் தான் டேர்ம் வைஸாக இருக்கும். இப்போ 2020 பார்த்தோம் அப்படின்னா ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது எந்த உங்களுக்கு புக்கு கிடைக்குதோ அதில் நான் சொல்கிற லெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் படிங்க, போதுமானது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா சிலபஸ் வந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை இப்போதைக்கு வச்சுட்டு எதை படிக்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு படிக்க போகிறோம். ஸோ அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 லெசன்ஸ் இருக்குது. ஒன்று அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இன்னொன்று தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஸோ இந்த 2 யூனிட், ஸோ குடிமையில் இருக்கக்கூடிய இந்த 2 யூனிட் தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் நம்பர் 8க்குரிய சிலபஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லெசனையும் சேர்த்து படிக்க போகிறோம். ஸோ என்ன லெசன் அப்படின்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட். ஸோ அப்போ டெஸ்ட் நம்பர் 8க்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா குடிமையில் இருக்கக்கூடிய 2 யூனிட், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி,
தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் இந்திய மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இந்த 3 லெசன் தான் வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ். இந்த டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சண்டே வந்து தமிழ் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். அதனால இந்த டெஸ்ட் வந்து மண்டே வந்து நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எப்போ அப்படின்னா மண்டே வந்து இந்த டெஸ்ட் நம்பர் 8 வந்து மண்டே வந்து நடக்கும். ஸோ 3 லெசன்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் கொடுத்து தான் வந்து மண்டே வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ தெளிவாக படிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஸ்லோவாக தான் வந்து போக போகிறோம். முயல் மானி நம்ம வேகமாக ஓட போகிறது கிடையாது. ஆமை மானி மெதுவாக போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இலக்கை வந்து அடைய போகிறோம். ஆமை மானி நம்ம மெதுவாக போகணுன்னா நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த முயலை விட வேகமாக நம்ம ஓடிடலாம். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தெளிவாக வந்து படிங்க. டெஸ்ட்டு எப்போ அப்படின்னா தமிழ் டெஸ்ட் வந்து சண்டே நடக்கும். ஜிகே டெஸ்ட் வந்து மண்டே வந்து நடக்க போகுது. ஸோ தெளிவாக வந்து படிங்க. தமிழ் டெஸ்ட் பேட்சில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆட் ஆக முடியுமோ தயவு செஞ்சு வந்து ஆட் ஆகிருங்க. அப்போ தான் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குரிய வாய்ப்பு அப்படின்றது எப்போவுமே ஒரே ஒரு முறை மட்டும்தான் வரும். அந்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு திரும்ப நம்ம லைஃப்பில் வந்து வராது. ஸோ இந்த குரூப் 4 தான் உங்களுக்குரிய ஒரு கடைசி வாய்ப்பு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு மேலேயும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அடுத்து எப்போ வரும்னே தெரியாது. ஸோ கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2021 குரூப் 4 அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிடலாம். ஸோ உங்களை அவமானப்படுத்தினவங்களும் உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு உன்னால் சாதிக்கவே முடியாது, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவங்க கிட்டலாம் நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மூலமாக பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுடைய வார்த்தைகளால் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேணாம். ஸோ தயவு செஞ்சு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.